எல்லாத்தையும் பார்த்து சரி. ஒரே ஆளை பார்த்து சிரிச்சீங்கன்னா அப்படித்தான். எல்லாத்தையும் பார்த்து அப்படியே சரி. இது என்னது? மாட்டுக்கு தண்ணி காமிச்ச மாதிரி கிழவை கிழவை. கரண்டி இருக்கு, இதை எடுத்து அப்படி சாப்பிடும். கரண்டியில சாப்பிடு. என்னங்க இது? உப்பு சப்பு ஒண்ணுமே இல்லையே. இது உப்பு, இது சப்பு. இதுல மிளகு இருக்கு, இதுல உப்பு இருக்கு. வேணுங்கிறத கொட்டிக்க. கேவலப்படுத்த உள்ள உள்ள என்னங்க இது? நல்ல துட்டு கொடுத்துட்டு பாதியில் அனுப்பிட்டீங்களே. இது என்ன இது? இது கட்லை. இது என்ன புட்டி? முள்ள முள்ள முள்ள. அது கச்சா கச்சா. தக்காளி ரசம். தக்காளியா? எனக்கு பிடிக்குமே. வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கிட்டு முள்ள சாப்பிடணும். நான் செய்யறத ஃபாலோ பண்ணிக்க. கத்தி எடுத்து முள்ள கட் பண்ணி முள்ள சாப்பிடும். என்ன கத்தியால குத்திட்ட ரத்தத்தை கொட்டுறியா? என்ன இது? தக்காளி உடம்புக்கு நல்லதுங்க. போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நான் செய்யற மாதிரி செய்ய. உள்ள கட் பண்ணி சாப்பிடு. சாரி சாரி. என்னங்க? என்ன என்னங்க? என்ன? என்னங்க பண்றது? இப்ப என்னங்க பண்றது? பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா. பாத்ரூம்ல போய் கிளீன் பண்ணிட்டு வா. என்ன ரூம்? அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் வாங்க. கிளீன் பண்ணிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயோ. அங்க போக கூடாது. இந்த பக்கம் போ. ஏங்க அங்க போக கூடாது? அது ஆம்பளைங்க. இதுல கூட ஆம்பளை பொம்பளைன்னு இருக்கா?
முரளி இங்க வருவாருன்னு நம்புறீங்களா? நிச்சயமா வருவான். இந்த டேபிள் அவனுக்காக தான் போட்டு வச்சிருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. இன்னும் என்ன பயம்? ஒருவேளை அவர் என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரோ என்னமோ. அவன் என்ன, இங்க உள்ளவங்க எல்லாம் உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஆம்பளை இல்ல. அவர்கிட்ட எப்படி பேசணும்னு இன்னும் ஒரு தடவை சொல்லி கொடுக்கணும். அதுக்குள்ள மறந்துட்டியா? உட்காருங்க. நல்லா கவனிச்சுக்க. இதான் கடைசி தடவை. அவன் உன்கிட்ட வந்து உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்க பார்த்தேன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கு நீ பதிலையே பேசக்கூடாது. அலட்சியமா பார்த்து அப்படிங்க. இப்ப புரிஞ்சு போச்சுங்க. புரிஞ்சு போச்சு இல்ல? அவன் வந்தோன்ன கால்ல விழுந்த உன்னை வெட்டி விடுவேன். அவன் உங்ககிட்ட நெருங்கி பேச பேச நீ மேல போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் அவன் உன்னை மதிப்பான். நல்லா கால் மேல கால் போட்டு நல்லா ஜம்முன்னு கிளியர் பண்ற மாதிரி. இப்ப பாரு, அவன் உன்கிட்ட ஓடி வருவான். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கோடீஸ்வரன், உங்களோட கொஞ்சம் பேசணும். உண்மையிலேயே உங்க ரசனையை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ. எதுக்காக? இப்ப நாட் இன்குசிட்டிவ். அவங்க You mean that girl? ஓ, அவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. இங்கதான் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு ஜஸ்ட் கேஷுவல் ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அவ்வளவுதானே? வெரி குட் வெரி குட். பை தி வே, அந்த பொண்ணை நான் தெரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது? I don't mind, but அந்த கேர்ள் அவ்வளவு சாதாரணமா யாரு கூடயும் பழக்க மாட்டா. நானும் சாதாரண நாளைக்கு பெண்கள் விஷயத்தை நான் ரொம்ப லக்கி. I see. ஏற்கனவே உங்க கோட்ல ஒரு மலர் இருக்கு. யூ மீன் ஷீலா? அது மலர் இல்ல, முள்ளு. அது எப்படி எடுத்தெறியுது எனக்கு தெரியல. I see. அப்ப நீங்க போய் உட்காருங்க, நான் பாக்குறேன். தேங்க்யூ மிஸ்டர் கோடீஸ்வரன். ஏதாவது ஆர்டர் கொடுத்தியா? அத பத்தி எங்க நினைச்சிட்டு? நான் உங்களை பத்தி தானே நினைச்சிருக்கேன். நீ என்ன பத்தி நினைச்சிட்டு இருக்க? நான் உன் பேர்ல என் உயிரையே வச்சிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் தானே ஷீலா? ஏ, உங்க வீட்டுல இருந்து டெலிபோன் வந்திருக்கு. உங்க தாத்தா யாரோ மெத்தையில இருந்து கீழே விழுந்து. எங்க தாத்தாவா? அவருக்கு தான் கண்ணு தெரியாதே. அதனால தான் கால் இடறி கீழே விழுந்து ஏதோ. எங்க தாத்தா தான் இந்த ஊர்லயே இல்லையே. அப்போ உங்க பாட்டியா இருக்கும். அவங்க தான் மொட்டை மாடியில இருந்து கீழே எங்க விழுந்து. வீட்டுல மொட்டை மாடியே இல்லையே. இல்லாட்ட கீழே இருந்து மொட்டை மாடிக்கு போய் எனக்கு என்னமா தெரியும்? டெலிபோன் வந்திருக்கு. தட்ஸ் ஆல். ஷீலா, அவர் ஏன் தொந்தரவு பண்ற? யாருக்கு என்ன ஆபத்து? சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. டாக்டர் கூட்டு வரேன். போ. இவர் மிஸ்டர் முரளி கிருஷ்ணன். இந்த ஊர்ல இவரை தெரியாதவங்களே கிடையாது. பெரிய ஆளு. இவங்க தான் மிஸ் சீதா. Nice to meet you. வணக்கம். நீங்க பேசிக்கிட்டு இருங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன். ஆனா எங்கன்னு தான் கவனம் இல்லை. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. இது வரைக்கும் உங்களை போல அழகான பொண்ணு நான் பார்த்ததே இல்லை. அதானே நீங்க சொல்ல வந்தது? Exactly. என்ன பாக்குற எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஏன்? எனக்கே நான் அழகா இருக்கேன்னு நல்லா தெரியும். அடிக்கடி நானே என் முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிறேன். ரொம்ப கோவமா இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நான் மறுபடியும் உங்களை எங்க சந்திக்கலாம்னு? இது பாருங்க மிஸ்டர் கிருஷ்ணனா. வாட் கிருஷ்ணன்? டி முரளி கிருஷ்ணன். டி முரளி கிருஷ்ணனோ காபி முரளி கிருஷ்ணனோ உங்களை மறுபடியும் பாக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. இப்ப கூட உங்களை சந்திச்சதுல எனக்கு ஒண்ணும் பெரிய சந்தோஷம் இல்ல. உங்களை மாதிரி அழகான பொண்ணுங்க இப்படி பேசுறத நான் சீரியஸாவே எடுத்துக்கிறது இல்ல. பிடிச்சா விட மாட்டீங்க போல இருக்கு. மிஸ்டர், நான் இப்ப வேற ஒருத்தருக்காக காத்துட்டு இருக்கீங்களா? இந்த கனவு கண்ணியை காக்க வைக்கலாமா? நானா இருந்தா உங்களுக்காக காலமெல்லாம் காத்துட்டு இருப்பேன். காத்திருந்து நல்ல பழக்கம் போல இருக்கு. அப்போ நீங்க இங்கேயே காத்துக்கிட்டு இருங்க, நான் வரேன். If you should leave me, என்ன வெளியே வந்து நின்றுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போறீங்களா?
ஆமா, இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா நானே உங்களை வீட்டுல கொண்டு போய் தேங்க்ஸ். என் காரை வர சொல்லிருக்கேன். Hello, sweetheart. I will take you. யூ ட்ரங்கர்ட். I will take you, Rahul. மேடம், இந்த நேரத்துல இங்க நிக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. வாங்க, உங்களை நான் விட்டுட்டு போறேன். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்காட்டாலும் பழக பழக புரிஞ்சுக்குவீங்க. என்ன பத்தியும் நீங்க போக போக புரிஞ்சுக்குவீங்க. ஓ ப்ளீஸ். Hey, hey. அடிச்சிட்டு போறேன்டா, சரியா? அடிச்சிட்டு போறேன்னு உன்னை நின்னா ஒச்சிடுவேடா, உன்னை ஒச்சிடுவேன். அடிச்சிட்டு போறேன். ஐயோ ஐயோ மழைடா சுடுத. ஏப்பா அம்மா தண்ணி கழுவிடா. ஐயோ ஐயா அப்பா. என்னது மாமாவுக்கு என்னாச்சு? மாமாவுக்கு சமைச்சியா? குடிச்சிட்டாங்க. படிச்சுட்டாங்களா? எதுக்கு? பசங்களா நீங்களா போய் படிக்க போங்க. ஓடு ஓடு ஓடு. என்னங்க உங்களுக்கு என்னாச்சு? என் கதை அப்புறம் இருக்கட்டும். நீ போன சமாச்சாரம் என்னாச்சு? முரளி கிருஷ்ணன் என்ன சொல்றார்? என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாரு. எனக்கு தலைவலின்னு சொல்லி தப்பிச்சு வந்துட்டேன். அப்படின்னா மறுபடியும் இங்க வருவாருன்னு சொல்லு. ஆக மொத்தம் நான் போட்ட பிளான் சக்சஸ். சரி, இப்போவாவது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, வர்ற வழியில ஒரு பொண்ணை பார்த்தேன். என்னத்த பாத்தீங்க? பொண்ணை பார்த்தேன். பாத்திருப்பீங்க. நீங்க நல்லவர் நினைச்சேன். உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கா? அப்புறம் அழகான பொண்ணை பார்த்தா யாருக்கு தான்? அழகான பொண்ணு அப்படின்னா உங்களுக்கு இது வேணும், இன்னும் வேணும். அந்த பொண்ணை எங்க பார்த்தேன்னு கேட்கலையே. எங்க பார்த்தா எனக்கு என்ன? எங்க பாத்தீங்க? நம்ம ஹோட்டல் கிட்ட. அப்படி ஜாலியா போய் அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான், அந்த முரளி பையன் பெண்ட கட்டி விட்டான். அப்படின்னா நீங்க தான் அந்த குடிகாரனா? ஏங்க எனக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? நீயும் முரளி ஒரே கார்ல போகணுங்கிறதுக்காக தான். அதான் நீ சொல்லிருக்கிய அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா 20,000 ரூபாய் எனக்கு கொடுக்கறேன்னு. ஆனா எனக்கு என்னமோ இன்னைக்கு அவரை பார்த்ததுல இருந்து ஒரு விதமான மயக்கம், உள்ளத்துல ஒரு கிளுகிழுப்பு, உடம்புல ஒரு ஜிலுஜிலுப்பு. வந்தாச்சு அது வந்தாச்சு. அதான் காதல். அது இல்லைங்க, என் மனசே ஒரு நிலையில இல்ல. அதை இதை நினைச்சு மனசை குழப்பிக்காது. எல்லாமே உன் விருப்பப்படி நல்லபடியா நடக்கும். சார், உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு. யாருங்க லெட்டர் போட்டிருக்காங்க? யாரோ மிஸ்டர் கோபாலா. அவரும் அவருடைய மனைவியும் நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர போறாங்களா? எதுக்கு? எங்க பத்திரிகை ஆசிரியர் பாண்டியன் பத்திரிகையில ஒரு விளம்பரம் போட்டிருந்தாரு. அதை பார்த்துட்டு நம்ம வீட்டுல இருந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு போய் வளர்க்க போறாங்களா? இதை எப்படி நான் குழந்தைகிட்ட சொல்லுவேன்? என்ன அவசரமா பாக்கணும் போன் பண்ணியாம என்ன சமாச்சாரம்? இருக்கு சொல்றேன். என்ன அது லெட்டர்ஸ் எல்லாம்? எல்லாம் நீங்க எனக்கு எழுதின லெட்டர்ஸ் தான். அன்பே லீலா, என் உள்ளத்தை பேனாவாக்கி அதில் உணர்ச்சி என்ற மை கொட்டி என் எண்ணங்களை வார்த்தையாக்கி இம்மடலை வரைகிறேன். வானத்துக்கு ஒரு நிலவு, இந்த முரளிக்கு ஒரு லீலா. இதையெல்லாம் இன்னுமா நீ கிழிச்சு போறாம வச்சுக்கிட்டு இருக்க? அது எப்படிங்க முடியும்? நம்ம அன்பு வளர்றதுக்கு ஆதாரமா இருந்தது இந்த லெட்டர்ஸ் தானே. இத சொல்றதுக்காக தான் நீ நீங்க வர சொன்னியா? ஏங்க இப்படி ஆத்திரப்படுறீங்க? இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டேன்னு. இன்னைக்கு மட்டும் நான் சொல்லதான் நீங்க கேட்கணும். அப்படி என்னத்த சொல்ல போற? உடனடியா உங்க அம்மா கிட்ட என்ன கூட்டிட்டு போகணும். எதுக்கு? நம்ம விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுக்கு தான். அதுக்கு இப்ப என்ன அவசரம்? அவசியம் வந்திருக்கு. நான் உங்க பிள்ளைக்கு தாயாக போறேன். நீ என்ன சொல்ற? ஏங்க, இது உங்களுக்கு சந்தோஷமான செய்தி தானே? பின்ன இல்லாமையா? பட் இத எங்க அம்மா நம்ப மறுத்துட்டா? எப்படிங்க நம்பாம போயிடுவாங்க? அவங்களும் ஒரு பெண் தானே. ஒரு பெண் எந்த விஷயத்துக்கு போய் சொல்லுவா சொல்ல மாட்டான்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். உண்மைதான் இல்ல. இருந்தாலும் என் அம்மாவுடைய பிடிவாதம் உனக்கு தெரியாது. அவங்க அவசரப்பட்டு யாராவது ஒரு முடிவை சொல்லிட்டா அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நடுத்தருவில் நிக்க வேண்டியதான். ஏங்க அப்படி? சொத்துக்கள் பூரா அவன் அம்மா பேர்ல தான் இருக்குல்ல.
அது இல்லாம நம்மால வாழவே முடியாதா? நிச்சயமா என்னால முடியாது. லீலா, நீ அதை பத்தி கவலைப்படாத. நான் சமயம் பார்த்து அம்மா கிட்ட சொல்லி எப்படியாவது அவங்க சம்மதத்தை வாங்கிடுறேன். என்ன லீலா அப்படி பாக்குற? என் பேர்ல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க மேல நம்பிக்கை இல்லாமலா என்னுடைய வாழ்க்கையை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். ஸ்வீட் கேர்ள், ஸ்வீட் கேர்ள். இங்க யாரும் இல்லையா? இங்க யாரும் இல்லையா? ஹாயோ 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 ஹாயோ! ஐயோ தெய்வமே தெய்வமே, இப்பதான முள்ளங்கி போட்ட மாதிரி பணத்தை எண்ணி கோர்ட்ல ஃபைன் கட்டிட்டு வர்றேன். என்ன ஆக்சிடென்டா? உயிர் இருக்கா போயிடுச்சா? லேசா தான் முறிச்சு. உயிர் இருக்கு, உயிர் இருக்கு. யார் அது? ஐயோ 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 ஐயோ! ஏய், எங்க ஜல்லரங்க மூலியார் பொண்ணு நவகுமாரிடா. ஐயோ, நாளைக்கு அண்ணாமலை மன்றத்துல 20,000 ரூபாய் செலவுல அரங்கேற்றேன்டா. நான் தான் தபேலா வாசிக்கிறேன். ஐயோ, எந்த செக்ஷன்ல புக் பண்ண போறானோ, எப்படி பைன் கட்ட பாக்குறானுங்களே. ஐயோ, என் இடுப்பு காணுமே. இடுப்பு எங்க? அம்மா, இடுப்பா? இடுப்பு இல்லம்மா, இடுப்பு உன் பக்கத்துல தான் இருக்கு. தைரியத்தை கைவிடாதே, பயப்படாதே. ஐயோ, தொட்டுட்டானே தொட்டுட்டானே, என் கற்பே அழிஞ்சு போச்சே. போலீஸ கூப்பிடு, போலீஸ கூப்பிட்டு மிரட்டுறானுங்களே. நவகுமாரி, ஒண்ணமா எழுந்து பாருமா. நிறைய போலீஸ் ஸ்டேஷன். இதுக்கெல்லாம் இருக்கியா போலீஸ்? நான் தான் இருக்கணையா. அப்போ 5-10 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு பாக்குறியா? 5 லட்சம் ரூபாய்க்கு ஒர்த்தி ஆயிவா. என் வயித்துல என்னமோ செய்யுது. அம்மா, நீ கவலைப்படாதம்மா. நான் கொண்டு போய் உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்து, அங்கேயும் டாக்டருக்கு முன்னால போலீஸ் தான் வரும். ஐயோ, அங்கேயும் போலீஸா? அப்ப என் வீட்டுக்கு கூட்டு போய் உன்னை கிளி மாதிரி பாத்துக்கிறேன். ஆமா.